ஹாய். இன்றைக்கி பாப்பாவுக்கு ரெண்டாவதாக வேறு ஒரு ஃபுட்டு ட்ரை பண்ண போகிறோம். அது என்ன ஃபுட்டு என்ன ஏதுன்னு ஃபுல்லாக வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பாவுக்கு நாங்கள் ராகிக்கு அப்புறம் பனானா பவுடர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இது என்ன வாழைப்பழம்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டியாக ஒரு பழம் இருக்கும் தெரியுமா, இந்த ஏலக்கி அப்படின்னு ஒரு பழம் சொல்லுவாங்கள்ல, குட்டியோன்னு இருக்கும், குளுக்கோஸ் பழம் சொல்லுவாங்கள்ல. இந்த பழம் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணி நிறைய வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமே இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஆகிடும் அந்த பழம் பார்த்தீங்கன்னா. ஸோ இது என்ன பண்ண போகிறோன்னா பாப்பாவுக்கு ஃபுல்லாக இது ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படாது. நம்ம எப்பப்போ செய்கிறோமோ அப்போதைக்கு மட்டும் அது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து பாப்பாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு எடுத்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு அது பவுடராக நம்ம இந்த அரிச்சு எடுப்போம் தெரியுமா, பவுடர் அந்த மாதிரி அரிச்சு எடுக்க போகிறோம். என்னென்ன செய்கிறோன்றதை பார்ப்போம். இவ்வளோ இதுவே ஜாஸ்தி ஆக்சுவலி. என்னென்னா பவுடர் நிறைய கிடைக்கணுன்றதுக்காக நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். இதை நான் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ நான் இதை மிக்சியில் போட்டுட்டு பவுடர் பண்ணி இதை ஃபில்டர் பண்ணலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ தேவையான அளவுக்கு தான் எடுத்துகிட்டு செய்வேன். ஸோ அதனால் நம்ம நார்மல் டீ ஃபில்டரை வச்சே ஃபில்டர் பண்ணிக்கிறேன். கடாய் பற்றி நான் சொல்லும்போது இது ஆக்சுவலாக இரும்பு கடாய் சொல்லுவாங்கள்ல, இதில் காய்ச்சறதால அடிப்பகுதி ரொம்ப திக்காக இருக்கும். இன்னொன்று வந்து அயன் சத்து நார்மலாகவே இதில் வந்து நமக்கு கிடைக்கும்ன்றது சொல்கிறாங்க. பட் அதான் உண்மை, நானும் நம்புகிறேன். ஸோ ஆனால் பாப்பாவுக்கு செய்கிற ஃபுட் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு பொருளை நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நல்லது பாப்பாவுக்கு வரல. இது என்னென்னா சந்தோஷ் சூப்பர் மார்க்கெட் சொல்லிட்டு அண்ணாநகரில் இருக்குல்ல, அங்கே தான் வாங்கினேன். இது ஆல்ரெடி சீசனிங் பண்ணது. இது சீசனிங் பண்ணாத கடாயும் இருக்குது. அது வந்து ப்ராசஸ் பெருசு. நம்ம அதில் வந்துட்டு கஞ்சி தண்ணி ஊற்றி வைக்கணும், ஆயில் போடணும், அப்படிலாம் நிறைய ப்ராசஸ் சொன்னாங்க. இது இந்த ரெடி டு குக் மாதிரி இது. ஸோ நமக்கு வந்து சீசனிங் பண்ணி அவங்களே கொடுக்குறாங்க. இதை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி மட்டும் வச்சுட்டே இருக்கணும். இது என்னென்னா நம்ம இப்போ சமைக்கும் போது ஆயிலை தொடச்சிட்டு சமைச்சிட்டு வாஷ் பண்ணி இம்மிடியட்டாக திருப்பி ஆயில் அப்ளை பண்ணிட்டோம்னா இதில் அந்த துரும்பெல்லாம் வராமல் இருக்கும் நமக்கு. ஏன்னா இரும்பில் மெயினான பிரச்சனையே தண்ணி பட்டுச்சுன்னா அந்த துரும்பு கரை வர ஆரம்பிக்கும். அது வராமல் இருக்கிறதுக்கு ஆயில் அப்ளை பண்ணி வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நான் பாப்பாவுக்கு இது ஏற்கனவே ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம தொடச்சா மட்டுமே போதும். அது நம்ம ஆயில் அப்ளை பண்ணி இருக்கிறதால துடைக்கும் போது நல்லா க்ளீன் ஆகிடும். இதில் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுறது நல்லது. ஆக்சுவலாக இதில் செய்யறதுக்குமே ஈஸியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கடாய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பாப்பாவுக்கு ஃபுல்லாகவே இது பாப்பாவுக்கு மட்டும் ட்ரை பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இதில் இந்த கட்டி தட்டாமல் நம்ம கரைச்சிக்கணும். சேம் ராகி கஞ்சி காய்ச்சிற அதே பேட்டர்ன் தான். ஸோ இது கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு மேக் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சேம் அதே தான், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம ராகி கஞ்சி எப்படி காய்ச்சணும் அதே மாதிரி கை எடுக்காமல் அது கலரிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அடியில் இந்த பவுடர் வந்துட்டு டெபாசிட் ஆகி வால்லாக ஆகிடும் அது. ஸோ அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன சொன்னேன்ல, இங்கே பாருங்கள், அதோட பதம் வந்துருச்சு. இவ்வளோதான் போதும். இந்த பதத்துலேயே எடுத்து பாப்பா கொடுக்க ஆரம்பிச்சிடலாம்.
முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இது இந்த இரும்பு கடாயின்றதால இதில் செய்யும் போது ஃபுட்டோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அதனால பயப்பட வேணாம். ராகி செஞ்சாலும் நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் செய்யும் போது ராகியோட கலர் வந்துட்டு அந்த கரெக்டான ஒரு ப்ரௌனில் இருக்கும். இரும்பு கடாயில் செய்யும் போது ரொம்ப டார்க் கலர் மாறுது. ஆக்சுவலாக நான் செஞ்சு பார்த்தேன் ஒரு வாட்டி, அது டார்க் கலர் மாறிச்சு, பயந்துட்டு கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னோட மாமியார் சொன்னாங்க இரும்பு கடாயில் செஞ்சால் பொருளோட பதம் கலர் மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவும் அப்படிதான், அந்த ஒயிட் கலரில் நம்ம செஞ்சோம். ஸோ இப்போ இதுவும் கொஞ்சம் கலர் மாறி இருக்கு, பட் அது பிரச்சனை கிடையாது. இது கூட ஆக்சுவலாக பாப்பா வந்துட்டு இப்படி ராவாக சாப்பிட மாட்டாங்க, இதோட டேஸ்ட் நல்லா இருக்காது, ஏன்னா நான் டேஸ்ட் பார்த்தேன். ஸோ அதனால வந்துட்டு பனங்கற்கண்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாப்பாவுக்கு ரொம்ப கம்மியாகவே கூலிங்க்கும். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்துட்டு அந்த ராகியில் போடுறதுக்கு என்னோட அக்கா சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி பாப்பாவுக்கு பாடி கூலிங்க்குமே சரி இது நல்லது. ரொம்ப ஸ்வீட் காமிக்காமல் இருக்கிறது நல்லது இல்லை. ஸோ அதனால இவ்வளோ போதும். ஸோ இது போடும்போது கொஞ்சம் இந்த திக்கு, ரொம்ப திக்கு வந்துட்டு லைட்டாக தண்ணி ஆகும், பட் அது நல்ல விஷயம். ஓகே, ஸோ ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. ரினாக்கு கொடுத்து இது எப்படி சாப்பிட்றாங்கன்ற ரெஸ்பான்ஸ் நம்ம பார்ப்போம். பாப்பாவுக்கு தண்ணி இது காய்ச்சி ஆற வச்சுன தண்ணி கொதிக்க வச்சு நம்ம அந்த மாதிரி தான் பாப்பா கொடுக்கணும். என்ன தான் ஆர்வ வாட்டராக இருந்தாலும் சூடு பண்ணி ஆற வச்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ பாப்பாவுக்கு கொடுத்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபுட்டு ஆறுற வரைக்கும் பாப்பாவுக்கு வெயிட்டிங்க. இப்போ பாப்பாவுக்கு வந்துட்டு கை நிறைய வாயில் வச்சு கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால பாப்பாவுக்கு இந்த மாதிரி நிறைய டீத்தர் வாங்கி வச்சுருக்கோம், டிசைனாக கலர்ஃபுல்லாக. ஸோ இப்போதைக்கே அவங்க இதை வச்சு ஞங்க. ஆமாம், நீங்கள் தான் இந்தாங்க. இது என்ன பண்ண போகிறீங்க? பாப்பாவுக்கு ஃபுட்டு ஊட்ட போகிறதால நான் ட்ரெஸ் போடல. ஸோ இந்த டவல் போட்டுட்டு, ஓகே இது டவல் இல்லை நாப்கின் போட்டுட்டு பாப்பாவுக்கு கொடுக்க போகிறோம். இந்தாங்க. நீங்கள் தான் இந்தாங்க. இதுதான் ஓகே. ஃபுட்டு ஆற வச்சாச்சு. பாப்பா ஆக்சுவலாக பாப்பாவுக்கு ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தண்ணி கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா பாப்பாவுக்கு வாயெல்லாம் காஞ்சிருக்கும், தொண்டை நம்ம குடல்லாம் காஞ்சிருக்கும் தெரியுமா, ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்கிறதால. நார்மலாக மதர் ஃபீட் பண்ணும்போது பாப்பாவுக்கு பால் தண்ணியாக இருக்கிறதால அது பிரச்சனை கிடையாது. ஆனால் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ட்ராப்ஸ் தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஸோ நான் இப்போ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிறது மூஞ்சிலே தெரியுது. பட் ஓகே, பாப்பாவுக்கு ராகி கஞ்சி இதெல்லாம் ஆல்மோஸ்ட் ஒரே அந்த ஒரு க்ரீமி பேஸ்டில் இருக்கிறதால பாப்பாவுக்கு ஓகே, சாப்பிட்றதுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் சாப்பாடெலாம் ஸ்டார்ட் பண்ணல. இதுவே ஒரு 1 மந்த்துக்கு கண்டினியூ பண்ணிவிட்டு 7th மந்த்துக்கு அப்புறமேட்டு மற்றதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளானு. பட் பாப்பாவுக்கு நான் ஒரு நேரம் தான் இந்த ஃபுட் கொடுக்குறேன், நான் 2 நேரம் கொடுக்கறது இல்லை. மேக்ஸிமம் ஃபீட் பண்ணிடுறேன், மதர் ஃபீட்டில் தான் இருக்காங்க பாப்பா. இது ஒரு வாட்டி அட்லீஸ்ட் தூங்கிறதுக்காக மேக்ஸிமம் அதான் பாப்பா ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு படுக்காததால் நேரமாக எந்திரிச்சிடுறாங்க. அதுக்காக வேண்டி பகலில் ஒரு நேரத்துக்கு மட்டும் இந்த ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பாப்பா கிட்ட நானுங்க இந்த மொபைலு சாங்கு அந்த மாதிரி எதுவும் பெருசாக காமிக்காமல் பொம்மை வச்சு விளையாடுறது, அப்புறம் நாங்களே இன்ட்ராக்ட் ஆகிறது பாப்பா கிட்ட, அந்த மாதிரி தான் செய்கிறோம். ஸோ பாப்பாவுக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிறதால ரொம்ப ஜாலியாக அது டைம் பாஸாக எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. மொபைல் காட்டுறது இல்லை, பட் ஏபிசிடி சாங்ஸ் எல்லாம் போட்டு பாப்பாவுக்கு என்ஜாய் பண்ண வச்சிட்ருக்கேன். பாப்பா அந்த சவுண்டெல்லாம் கேட்டால் தூங்குறது, விளையாடுறது, அவள் சம்டைம்ஸ் அழுகும் போது அந்த சாங் போட்டால் கொஞ்சம் சைலண்ட்டாக ஆகிடுறா. அதே மாதிரி ஃபுட் கொடுக்கும்போது இடையில நான் கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டே இருந்தேன். ஏன்னா அந்த ஃபுட்டு போயிட்டு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுக்குறது. ஓகே, ஜாலியாக விளையாடிட்டே சாப்பிட்றாங்க. ஃபுல்லாக பாப்பா என்ன நடக்குதுன்னு. ஆக்சுவலி வந்துட்டு பாப்பாவுக்கு இடையில நம்ம கொஞ்சம் பிரேக் கொடுத்தா நல்லாயிருக்கும். கண்டினியூஸாக ஃபுட் கொடுத்துட்டே என்னென்னா டென்ஷனாக வாங்க. ஆமாம், ஓகே பிரேக் பாப்பு பாப்பு பிடிங்க. பிடிச்சோப்பா.
பாப்பா பிடிச்சோ. ஆ பிடிச்சோ 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 பிடிச்சோ. ஓகே. பொதுவாக குழந்தைங்கள வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸோட மிங்கிள் ஆக வைக்கிறது ரொம்பவே நல்லது. எதனாலனா நம்ம ஒரு டைம் ஒரு வேலையாக இருப்போம். ஸோ அப்போ பாப்பா வேறு யாருக்கிட்டேயுமே போகாமல் அடம் பிடிக்க மாட்டாங்க, அழமாட்டாங்க. எல்லாருக்கிட்டேயும் கொஞ்சம் ஈஸி ஆக்சஸாக பாப்பா வந்துட்டு விளையாடுறதுக்கும் சரி, தூக்கிறதுக்கும் சரி, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இவனுக்கு நிறையவே டவுட் இருந்தது. அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்து பாப்பாவுக்கு விளையாட்டு காமிச்சிட்டே ஃபுட்டு கொடுத்துட்ருந்தோம். பட் பாப்பாவுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காததால் கொஞ்சம் சாப்பாடுலேயே அவளுக்கு போதுமாக ஆயிடுச்சு. டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டா. இருந்தாலும் விளையாட்டு காமிச்சு கொடுத்துட்டே இருந்தோம். ஒருத்தர் பத்தாது, அடுத்த ஆள் வந்தாச்சு விளையாட்டு காமிக்கிறதுக்காக. ஸோ இவங்களோட பெரிய டைம் பாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மம்மி, எங்களோட மம்மி தான். ஸோ அவங்க தான் வந்து பாப்பா கூட எப்போவுமே நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அவங்க பாப்பாவுக்கு திக்ரு சல்லாத்தெல்லாம் சொல்லி கொடுத்து ரொம்ப பாப்பாவை கம்ஃபர்ட்டாக வச்சுப்பாங்க. பாப்பா அவளும் ரொம்பவே ஜாலியாக இருப்பாள். ஃபஸ்ட் டைம் பனானா ட்ரை பண்ணியிருக்கேன். பாப்பா நல்லா சாப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, மிச்சம் வச்சுட்டாங்க. ஓகே, கொஞ்சமாக தானே ஃபுட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், ஜாஸ்தி டக்குன்னு பண்ணக்கூடாது, அது நல்லதும் கிடையாது. ராகி சாப்பிடும் போது பாப்பாவுக்கு மோஷன் கொஞ்சம் கட்டியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போச்சு. அதனால் கொஞ்சம் அந்த டைமில் மட்டும் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. பட் நெக்ஸ்ட் டேலேருந்து ஓகே ஆயிடுச்சு. அது ஃபஸ்ட்டு டே மட்டும், ஏன்னா ஃபுட் ஹேபிட்ஸ் பாப்பாவுக்கு சேஞ்ச் ஆகுது இல்லை, பால்லேருந்து அடுத்த ஃபுட்டு மாறும்போது பாப்பாவுக்கு அது அந்த மாற்றம் இருக்கும். அதேமாதிரி வயிறு வலிக்குதுன்னு கொஞ்சம் அழுவும் செஞ்சாங்க. பட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஓகே ஆயிடுச்சு. இப்போ பனானா கொடுத்துருக்கோம். நாளிலேருந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். இப்போ பாய் சொல்லுங்க. இங்கே பாய் சொல்லுங்கள், டாட்டா. ஓகே, பாய்.